Parasite is a living organism which depend on living host for the nourishment, survival, that multiply or undergo development in host. Example, Protozoa helminthus. Parasite living organism it is a உயிருள்ள ஒரு இருக்கக்கூடிய உயிரினத்துல தான் அது வாழக்கூடியது. It is being present on the living host. Example, man. அது என்ன பண்ணுவோம், டிபெண்ட் ஆன் த லிவிங் ஹோஸ்ட். அந்த லிவிங் ஹோஸ்ட்டை நம்பி தான் டிபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கக்கூடியது. நரிஷ்மெண்ட்னா ஊட்டச்சத்தையும் அதுக்கப்புறம் அதில் இருக்க ஊட்டச்சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அது டெவலப்மெண்ட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா டு மல்டிப்ளைங் டு டெவலப்மெண்ட் இந்த ஹோஸ்ட். அதை வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த உயிரினத்துக்குள்ளே போய் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு டு டெவலப் அண்டர்கோ டெவலப்மெண்ட் ஆகக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா புரோட்டோசோவன் அண்ட் ஹெல்மின்தஸ். அது வந்து யூனிசெல்லுலர் ஆர்கனிசம், மல்டி செல்லுலர் ஆர்கனிசம். சரிங்களா, ஒரு செல் உயிரின்னு சொல்லுவாங்களே, இது புழுக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். எக்டோ பேரசைட். எக்டோன்னா அவுட் சைட் த பாடி. த பேரசைட் விச் லைவ் அவுட் சைட் த பாடி ஹோஸ்ட். அதாவது வந்து ஒரு உயிரினத்தினுடைய பாடியோடைய அவுட் சைடு வெளிப்புறத்தில் வாழக்கூடிய ஸ்கேபிஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ப்ரெசன்டிங் ஆன் தி அவுட் சைட், வெளியில் பாடிக்கு வெளியில் இருக்கக்கூடியது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இச்சிருக்கல பூஞ்சை காளான்லாம் அப்படி மாதிரி எடுத்துக்கலாம். எண்டோனா விச் இஸ் ப்ரெசன்டிங் ஆன் த ப்ரெசன்ட் இன்சைட் த ஓட்ஸ். இன்சைட்னா உள்ளுக்குள்ள பாடியோடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தா, ஹியூமன் பாடியில் ஈக்குவல் எக்ஸர்சியா ஈக்குவல் இருக்கு இல்லையா, அது ஒரு எடுத்துக்கலாம். அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ். பாடி விச் நோன் அஸ் எண்டோ பேரசைட். இது வந்து புரோட்டோசோன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோசோன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரீ லிவிங் பேரசைட் that normally live independently inside. அதாவது வந்து இப்போ it is presenting on the தனித்துவமா இருக்கு. it is presenting on the soil or waterல இருக்கக்கூடிய, அதாவது soil water without needing host to completing the life cycle. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா completing life cycle. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இப்போ ஃபீசஸ் இருக்கு. இப்போ நம்ம வாட்டர் போன் டிசீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலி காய்ச்சல் இருக்குங்களா, அந்த எலி காய்ச்சல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கும், சாயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட யூரினில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரசைட் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கோம், இது கோஃபிடா கேரிகாசிஸ் ரோபிட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டாமினேட்டட் ஃப்ரம் த இது இருக்கு இல்லையா, கண்டாமினேட்டட் நேட்டிவ் பிளேஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் வாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா பைத்தான், அதாவது மலைப்பாம்புல காணப்படுது. கார்பெட் பைத்தான் ஃப்ரம் த இது என்ன பண்ணியிருக்குன்னா அந்த அந்த பைத்தானுடைய ஃபீசஸ் சொல்லுவாங்க, அந்த ஃபீசஸில் இருந்து இருக்கக்கூடிய ஃபீசஸ்னா கழிவுல, அந்த கழிவுல இருந்து இருக்கக்கூடிய ஒரு வார்ம்ஸு இந்த கோஃபிடாஸ் காரிஸ் ரோபிட்டை. இது வந்து ஆஸ்திரேலியன் ஹியூமன்ஸில் இருந்திருக்கு. அது என்ன பண்ணியிருக்குன்னா சரியாக சமைக்கல கண்டாமினேட்டட் ஃபுட்டில் போயிட்டு பிரெயினில் அட்டாக் ஆகிருக்கு. அந்த பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அவங்களால மெமரி லாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஃபேட்டிகேஸ் ஆகுனால அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நியர்பை 8 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த பேரசைட் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட், அதாவது ஒரு மனுஷன்லேருந்து வேற ஒரு மனுஷனுக்கு வந்து கடத்தப்படலை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கண்டேஜியஸ், இட் ஃப்ரண்ட்லி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணலாம் வரக்கூடியது. இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேட் பேரசைட். The parasite that depend on the host for completing the life cycle are called obligate. அதாவது வந்து பார்த்தா நிரந்தரமா it is a, அதாவது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட், அதாவது டிபெண்ட் இட் இஸ் மீன் பார் டிபெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் தான் நம்பி தான் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டிங் லைஃப் சைக்கிள். நம்ம ஹியூமன் பாடியில் கூட எடுத்துக்கலாம். இப்போ லைஃப் சைக்கிள் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். இப்போ டியூபர்குலோசிஸ் இருக்குது. டியூபர்குலோசிஸ் வந்து வாட்டர் போன் டிசீஸ். ஏர்லேருந்து வந்த பிறகு டியூபர்குலோசிஸ் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸ் ஃபுல்லாக இட் வில் பி இது பண்ணி எரெக்ஷன் பண்ணி ட்ரீட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி இந்த கேன்சரேட்டிவ் செல்ஸும் அதே மாதிரி தான். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அப்புறம் ஃபேக்கல்டேட்டிவ் பேரசைட் தட் ஆர் நாட் டிபெண்ட் ஆன் த ஹோஸ்ட் ஃபார் கம்ப்ளீட்டிங் த லைஃப் சைக்கிள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை சுழற்சி முறைக்கு வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறது இல்லை. அது வந்து ஆப்ளிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட். த ஃபேக்கல்டேட்டிவ் இட் இஸ் அ பேரசைட் ஆர் நாட் டிபெண்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள், நெக்ஸேரியா, ஃப்ளோரிவஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டாபிக் ஆக்சிடென்டல் parasite which is infect an unusual host are known as accidental parasite. Echinococcus, அதாவது the Echinococcus granulosa infect man accidentally. It is mean unusual, அதாவது வந்து unusual நடக்கக்கூடியது. ஒரு சில திடீர் மாற்றம் இருக்கு இல்லையா,
இப்போ குரோமோசோமில் சடன்லி சேஞ்ச் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி சேஞ்ச் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சர் சொல்லலாம். அப்போ வந்து ஹியூமனுடைய பாடியில் கேன்சர். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்யூஷுவலாக இருக்கக்கூடியது டிசீஸ் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபெக்ஷன் டிசீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து aberrant parasite. The aberrant parasite which infect host where they cannot develop further are known as aberrant. இது வந்து Toxocara canis dark roundworm infect human. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எலிக்காய்ச்சல் இருக்கு இல்லையா, மவுஸில் இருக்கக்கூடிய அதாவது எலியில் இருக்கக்கூடிய ஃபீவர்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா டாகோட வாங்க, அதாவது டாகில் இருக்கக்கூடிய டாக்னா ஃபீக்கல் மேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது யூரின் வழியாக பார்த்தீங்கன்னா அது போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் வார்ம் வந்து இருக்கும். இது அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைஜீனிக் மெயின்டைன் பண்ணணும். ஹைஜீனிக் டிஸ்மெயின் பேர்னா செப்பல்ஸ் போகணும், வேர் த செப்பல்ஸ். அப்புறம் வந்து கை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரியான அட்டாக் ஆகக்கூடியது பாராசைட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்ஃபெக்டிக்கல். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்ம்ஸாலையும் அதுக்கப்புறம் வந்து பாராசைட்டு மல்டி செல்லுலார் ஹெல்மின்தால்ஸ்லையும் வரக்கூடிய ஒரு நிகழ்வாகும். தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.